கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா புதிய காரியம் செய்வேன். தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். எல்லாருக்கும் புதுசுனா ரொம்ப பிடிக்கும். புதுசுனா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு புது கார் வாங்கினா ரொம்ப பிடிக்கும். ஒரு புது வீடு வாங்கினா ரொம்ப பிடிக்கும். ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டால் கூட ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே புதிய காரியங்கள் ரொம்ப பிடிக்கும். தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் மிந்தி இருந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது. புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஏசாயா 43:19 வாசித்து பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தில் வழிகள், அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்க போகுது. விசுவாசிங்க, புதிய காரியத்தை காண்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். பழைய காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். அது முடியுமா? மறக்க கர்த்தர் வைப்பா. யோசிப்பு சொல்கிறான், கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை, என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார் என்று சொல்லி தான் யோசிப்பு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார். கர்த்தர் உங்கள் மனசு கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். விசேஷமாக எது நிமித்தம் நீங்கள் காயப்படுத்தப்பட்டீங்களோ, யார் நிமித்தம் காயப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த சூழ்நிலை நிமித்தம் காயப்படுத்தப்பட்டீங்களோ, அதெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். மறந்துடுங்க. ஏன்னா அந்த நினைவுகள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணம் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏசாயா 43:18 வாசித்து பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நினைக்கக்கூடாது நிறைய காரியம் இருக்குது, சிந்திக்கக்கூடாது நிறைய காரியம் இருக்குது. அந்த பழைய காரியங்களை எல்லாம் நினைக்காதீங்க, சிந்திக்காதீங்க. அப்பவுமே ஆரோக்கியம் வந்துடும். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வா. ஒரு தாயார் வேதனையோடு ஐயா, திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. முதல்ல எனக்கு ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தான். அது மரித்து விட்டது. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறோம். அதற்கப்புறம் எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொன்னாங்க. அப்படி ஆனால் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்திருக்கிறாரு. புதிய காரியத்தை நீங்கள் காண்பீங்க. சொல்லி 3வது மாதத்தில் அந்த சகோதரி கன்சீவ் ஆனாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். என் அன்புக்காரி தேவனுடைய பிள்ளைகளே, புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறான். எதெல்லாம் நீங்கள் இது நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த புதிய காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும் நினச்சாலே நடக்க போகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னாகமம் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. மோசைக்கு எதிராக கோராக், தாத்தான், அபிராம் இந்த 3 தலைவர்கள் எழும்பினாங்க. இப்போ மோசை கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே, ஒரு புதிய காரியத்தை நீ செய்வீரானால் இவர்கள் நீரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் எங்க கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்த புதிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கே சொன்ன, பூமி வாயை பிளந்து இவர்களை விழுங்கணும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக பூமி வாயை பிளந்தது. அந்த பூமிக்குள் அத்தனை பேரும் மரித்து விட்டார்கள். புதிய காரியத்தை கர்த்தர் செய்தா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களுக்கு புதிய காரியம் நடக்கட்டும்.
புதிய காரியங்கள் வரட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். புதிய காரியத்தை செய்வா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.